பெருசாக எந்த ஸ்பெஷலும் இல்லாத ஒரு நார்மல் டே vlog ஒன்று பார்ப்போமா. இன்றைக்கி வெண்டைக்காய் பால் கறியும் அதே மாதிரி சிக்கன் கிரேவியும் தான். சஞ்சா வாங்கிட்டு அதுக்கு மில்க் ஆட் பண்ணி அதுக்கு சுகர் எல்லாம் போட்டு கலரிங் கொஞ்சம் போட்டுக்கொண்டு கேர்டு மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சு சிக்கன் குக் பண்ணால் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும் சொல்லி அப்படி செய்வோம் நினைச்சு சஞ்சாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எது செஞ்சாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் எப்போயுமே எங்களோட பின்னுக்கால வைக்கும். ஆனால் இது எங்களுக்கு மட்டும் தான் நடக்குது. ஆணையத்துக்கு பானையில் போடுறவங்களும் விற்கிறாங்க, அவங்களெல்லாம் யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க. ஆனால் நாங்கள் சின்னதாக என்னமாலும் செஞ்சாலும் அதை நோண்டி 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 பெருசாக்கிறாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆக்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், என்ன மருந்திக்கணும் எனக்கு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என் வெண்டைக்காய் பால் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது இந்த ரெண்டு கறியும்னால எனக்கு இன்றைக்கி ஊறுகாய் பிக்கிள் செய்யணும் தின்னணும்னு ஆசையாச்சு. ஸோ அதனால் இது நான் வீட்டில் செஞ்ச லைம் பிக்கிள் தான், அதையும் எடுத்து இன்றைக்கி சர்வ் பண்ணிக்கொண்டேன். ஏன்னு செஞ்சாலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லன்ச் ரெடி.